வெல்கம் டு எடிஎம் அகாடமி. இந்த வீடியோல நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்றது, அதுக்கு நீங்க எஜுகேஷன் எடுத்திருந்தீங்கன்னா என்ன பண்ணணும், என்ன சிலபஸ் இருக்கு, எப்படி படிக்க போறோம், இதை பத்தி எல்லாமே இந்த கம்ப்ளீட் அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சிருக்கும், நமக்கு நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் 16 ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, ஆன்லைன் மோட்ல நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நவம்பர் 10th வரைக்கும் நமக்கு இதுக்கு டைம் இருக்கு. எடிட் ஆப்ஷன் 11th இருந்து 13th வரைக்கும் நவம்பர் கொடுக்குறாங்க. டென்டேட்டிவா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 20th அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் நெட் செட் முடிச்சிருக்கோம், இந்த கிரைட்டீரியா உங்களுக்கு தெரியும், டிஆர்பி நோட்டிபிகேஷன்ல இருக்கு, இதுல நம்ம அப்ளை பண்ண முடியும்னா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வேக்கன்சி இதுல போட்டது 2708 வேக்கன்சிஸ் இருக்கு. ஸோ எப்படி எக்ஸாம் நடக்கும், இதுல நிறைய கிரைட்டீரியா இருக்கு. ஈவன் இன்டர்வியூக்கும் இந்த வாட்டி ரெண்டுமே இருக்கு, எக்ஸாமுக்கும் இருக்கு, இன்டர்வியூக்கும் நிறைய உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு மெயினா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேப்பர் 1 பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரியுது. பார்ட் ஏல நமக்கு கம்பல்சரி தமிழ் இருக்கு. ஓகே, ஸோ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மாஸ்டர் சப்ஜெக்ட். ஸோ ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 150 மார்க்ஸ் நமக்கு இதில் இருக்கு. பேப்பர் 2 இது டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு 1 hour இருக்கும். 5 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இல்லை ஒரு கொஸ்டின் எஸ்ஏ டைப் கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணோம் 50 மார்க்ஸுக்கு. ஓகே, அதுக்கு சில இதுவும் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாபிக்ல கேட்போன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்த்து. அடுத்தது இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்டர்வியூக்கு இருக்கு. ஓகே, அப்படியே படிங்க. மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு 43 வேக்கன்சிஸ் இதுல மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ நீங்க எஜுகேஷன் எடுக்கிறீங்க, மேம் நான் மாஸ்டர்ஸ் எம்எட் முடிச்சிருக்கேன், எம்ஏ எஜுகேஷன் முடிச்சிருக்கேன், ஸோ எஜுகேஷனை எழுதலாம்னா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நவம்பர் 10th கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மேம் நான் எஜுகேஷன் எழுதலாம் முடிவு பண்ணிட்டேன், என்னோடது நான் நெட்லும் செட்லையும் நான் எஜுகேஷன் கிளியர் பண்ணியிருக்கேன்னா நமக்கு இதில் 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 1.5 மார்க்ஸ்னா நமக்கு 150 மார்க்ஸ் நமக்கு எஜுகேஷனில் இருக்கு. ஸோ சிலபஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு எம்சிக்யூஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ பேப்பர் 2ல மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. 150 எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இதில் ஒரு பெரிய நிம்மதியான விஷயம் என்னன்னா, சேம் யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன், அதுக்கப்புறம் நம்ம 10 செட்டுக்கு படிச்சோம் இல்லையா, அதே சிலபஸ் தான் நமக்கு இதுல இருக்கு. ஸோ நமக்கு இதுல 10 யூனிட்டுமே அதே யூனிட் அதே டாபிக் நமக்கு இருக்கு. ஓகே, யூனிட் 1 எஜுகேஷனல் ஸ்டடீஸ், யூனிட் 2 ஹிஸ்டரி பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன், யூனிட் 3 லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ், யூனிட் 4 டீச்சர் எஜுகேஷன், யூனிட் 5 கரிக்குலம் ஸ்டடீஸ், யூனிட் 6 ரிசர்ச் இன் எஜுகேஷன். இதுல ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது, அது கொஞ்சம் படிக்கணும். அப்புறம் யூனிட் 7 பெடகாஜி, அப்புறம் ஆண்ட்ரகாஜி அசஸ்மெண்ட், யூனிட் 8 டெக்னாலஜி இன் ஆர் ஃபார் எஜுகேஷன் சொல்லுவோம், யூனிட் 9 எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லீடர்ஷிப், யூனிட் 10 இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இது எல்லாமே நம்ம நெட் செட்டுக்கு படிச்சது தான். இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். அவ்வளவு மேம், நான் இது ஓரளவு படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணி பார்த்தா போதும்னா நம்ம எடிஎம் அகாடமி நம்ம யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷனுக்காக தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ நம்மகிட்ட கம்ப்ளீட் கோர்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இதில் டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு போதும்னா நிறைய இந்த யூஜிசி நெட் கொஸ்டின்ஸ் இதில் ஆட் ஆயிருக்கும். கூடவே டெஸ்ட் எல்லாம் சிபிடி மோட்ல இருக்கும். டெஸ்ட் முடிச்சோன்னே மார்க்ஸ் வரும். கூடவே அதுக்கு அதோட சொல்யூஷன்ஸும் நம்மளுடைய ஆன்சர்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்க்கு. இது 1500 வெறும் டெஸ்ட் மட்டும் எனக்கு போதும்னா டெஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணா. இல்ல மேம் என்கிட்ட கம்ப்ளீட்டா கண்டென்ட் இருக்கு, நான் ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஃபார் ரிவிஷன் ஒன்று பண்ணியிருக்கோம். இதுல வெறும் ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி. இது ஆக்சுவலா யூடியூப்லயே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட பிடிஎஃப் இதுல நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறது. எல்லா டாபிக்குமே நம்ம ஒரு வேர்ட்ல ஓகே சென்டென்ஸா ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அதுல ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு மட்டும் இந்த ஷார்ட் நோட்ஸ் ஃபார் ரிவிஷன். இதை மட்டும் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுத முடியாது கண்டிப்பா. உங்களுக்கு இது கொஞ்சம் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு உதவும். மேம் நான் கம்ப்ளீட்டா படிக்கணும், எல்லாமே மறந்துருச்சு, நான் முடிச்சு ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ்ன்னு இப்போ 4000 rupees யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு பண்ணியிருக்கோம். இதுல எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேவா?
ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும் கூட. நான் இதை பத்தியும் நான் யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுல உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸோட சேர்த்து கம்ப்ளீட் கோர்ஸ் அதுல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதை நீங்க பார்க்கலாம். இப்ப நம்ம பாக்குறது இந்த எஜுகேஷனல் ஸ்டடீஸ்ல என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்கு, எதெல்லாம் நம்ம அதுல வீடியோல பண்ணியிருக்கோம். நம்ம பிடிஎஃப்லயும் நம்ம இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இதையே நம்ம 3 சப் டாபிக்கா பிரிச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? எல்லா யூனிட்டுமே இதே மாதிரி 3 சப் யூனிட்டா பிரிச்சு அதுக்கு தனியா நம்ம வீடியோவும் பண்ணியிருப்போம். அதோட பிடிஎஃப்ஸும் டவுன்லோடபிள் ஃபார்மேட்ல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இது ரிலேட்டட் டெஸ்ட்டுமே அதுல ஆட் பண்ணியிருக்கோம் சிபிடி மோட்ல. கூடவே ஒவ்வொரு பிடிஎஃப்லயுமே நம்ம எம்சிக்யூஸ் பண்ணியிருப்போம். கூட தனியாவும் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணோம்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனி எம்சிக்யூ சீரீஸ் போட்டிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டா இருக்கும். கடைசியா மார்க் டெஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். 100 எம்சிக்யூஸ் இருக்கும். கூடவே ஆன்சர்ஸோட இருக்கும். எங்க எஜுகேஷன் ஈவன் நான் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நான் பண்ண போறேன் மேம்னாலும் சரி, யூஜிசி நெட் எஜுகேஷனுக்கு நான் ட்ரை பண்றேன்னாலும் சரி, கம்ப்ளீட் கோர்ஸ் இதை படிச்சாலே கண்டிப்பா போதும். நம்ம எல்லா டாபிக்ஸுமே இதுல கவர் பண்ணியாச்சு. ஸோ எல்லா யூனிட்ஸுமே முடிஞ்ச வரைக்கும் 3 யூனிட்டா பிரிச்சு நம்ம எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். இது எல்லாமே நமக்கு எடியம் அகாடமிக்கு ஆப் இருக்கு. ஆப்ல அப்லோட் ஆயிருக்கும். நீங்க இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் கோர்ஸ் செலக்ட் பண்ணி அங்கேயே நீங்க உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ற ஆப்ஷன் வரும். பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு அன்லாக் ஆகும். நீங்க உங்க ப்ராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு நாள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு நமக்கு. ஸோ பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்து நான் பண்ண போறேன் மேம், இறங்கிட்டேன், முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன், என்னால முடியும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளால முடியும். ஆனா கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இதுலயே யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் எழுதணும்னு நினைக்கிறீங்கனாலும் கண்டிப்பா இந்த கோர்ஸ் உங்க செல்ஃப் பேஸ்ல படிக்கிறது மட்டும்தான். இதுல நம்ம லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் கிடையாது. கண்டிப்பா இது பைலிங்குவல்ல இல்ல. ஏன்னா யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் நமக்கு வெறும் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஸோ இதை கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். இதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இது பைலிங்குவல்ல இருக்காது. எல்லாமே இருக்கும். பட் கம்ப்ளீட் கண்டென்ட் மார்க் எல்லாமே இதுல அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா? மேம் நான் என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் அப்ளை பண்ணிட்டேன் மேம்னா இதுதான் ரைட் டைம். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஒதுக்கி அப்படியே வீடியோஸ் இதையும் பாருங்க. தமிழ் படிக்கணும், டிஸ்கிரிப்டிவ் கொஞ்சம் அப்படியே நம்ம கொடுக்கணும்னா இப்போதைக்கு நமக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேஜர் பேப்பர். ஸோ இதுலயும் நீங்க அப்படியே ஃபோக்கஸ் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். வேற யாருன்னா யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் எழுதுறவங்க இல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எஜுகேஷனுக்கு பண்ண போறோம்னு தெரிஞ்சா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா மேம்? ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல மேம் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குன்னா தாராளமா 6363048562 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம டீம் உங்களுக்கு டைரக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பண்ணுவோம், நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்ஸ் சக்சீட் டுகெதர்.